கண்களெல்லாம் ஒரே இடத்தில் ஆட்டம் ஆரம்பம். பிக் பாஸ் சீசன் 10. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 10 கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போறாங்க. இல்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி கண்டஸ்டன்ட்டோட லிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதுல டிடிஎஃப் வாசனோட பேரும் வருதுங்க. டிடிஎஃப் வாசன் வரப்போறாருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிடிஎஃப் வாசன் செம்ம பீக்ல இருந்தாரு. கேஸுக்கு மேல கேஸ் வாங்கினாரு. அதே சமயம் ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தாரு. இப்பெல்லாம் பெருசா அவருக்கு வியூஸே போறது இல்ல, ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறதா இருந்து அதுவும் டிராப் ஆயிருச்சு. இந்தியன் பீனல் கோட் அப்படின்ற இந்தியன் பீனல் லான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு படம் நடிச்சாரு. அந்த படமும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. இப்ப டிடிஎஃப் வாசன் இந்த மாதிரி ஒரு ஷோ கிடைச்சதுன்னா இன்னும் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும். வேற ஏதாவது படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு யோசனையில இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது டீம் இருக்காங்கல்ல, டீம் ஒரே சமயத்துல 50 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுல ஒரு 25 பேர் செட் ஆனா கூட உள்ள கொண்டு வந்து போட்டுருவாங்க. டிடிஎஃப் வாசன் கிட்டயும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க. நிறைய தகவல்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. டிடிஎஃப் வாசன் உள்ள வந்தா எப்படி இருக்கும்ன்றத சொல்லுங்க. ஆக்சுவலா இப்பதான் அவருக்கு கல்யாணம்லாம் கூட முடிஞ்சிருக்கு. உள்ள வந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவரோட ரியல் கேரக்டரே இன்னசென்ட்டா இல்ல அவர் நடிச்சிட்டு இருக்காரா அப்படின்றது உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும். டிடிஎஃப் வாசன் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லுங்க.